பௌத்த பிக்கு ஒருவருக்கு 30 வருடங்கள் கடூழிய சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. நேற்று புதன்கிழமை இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. என்ன காரணத்துக்காக இந்த தண்டனை என்றதை நீங்களே ஊகிக்க முடியும். சிறுவர் துஷ்பிரயோகம். அனுராதபுரம் பகுதியைச் சேர்ந்த ஒரு விகாரை ஒன்றினுடைய விகாராதிபதி, தம்புத்தேகம பகுதியைச் சேர்ந்த ஒரு விகாராதிபதி என்ன செய்கிறார்னு சொன்னால், ஒரு 14 வயதுடைய சிறுவனை தவறான முறையில் பயன்படுத்தி அவனை போட்டு படாத பாடுபடுத்தி கொடுமைகள் செய்திருக்கிறார். இதுக்காக வழக்கு விசாரணை இடம்பெற்று, அதாவது அனுராதபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மேல் நீதிமன்றம், இந்த சிறுவர் துஷ்பிரயோகங்களுக்கான ஒரு மேல் நீதிமன்றத்தில் தான் வழக்கு நடைபெற்று கொண்டு வந்தது. அதனுடைய தீர்ப்பு நேற்று வழங்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு 30 வருடங்கள் கடூழிய சிறை தண்டனை, அதாவது 3 குற்றங்கள் செய்தவராம். அந்த 3 குற்றங்களும் நிரூபிக்கப்பட்டு ஒவ்வொரு குற்றத்துக்கும் 10 ஆண்டுகள் படி 30 வருடங்கள் கடூழிய சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த பிக்கு என்ன செய்திருக்காருன்னு சொன்னா, முதல்ல சம்பவம் எப்ப நடந்ததுன்னு சொன்னா 2022 ஆண்டு மே மாதம் 10 அன்றைக்கு இலங்கையில் என்ன நடந்தது, அந்த மே மாதம் 10 9 எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாடே பயங்கர கல்லோலப்பட்டு மக்கள் எல்லாம் வீதிக்கு இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு அறகலைய என்று சொல்லி ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு எவ்வளவோ பிரச்சனைகள் நாட்டில் போய்கொண்டிருக்கும் போது, அப்போ கொழும்புல அறகலைய போராட்டம் எல்லாம் ஆரம்பித்து மக்களுடைய கவனம் எல்லாம் அங்கே நோக்கி இருக்கும்போது, இங்கே அனுராதபுரத்தில் இந்த பிக்கு இந்த படியனை போட்டு படாத பாடுபடுத்தி கடைசியில் இப்போ அவருக்கு 30 வருடங்கள் கடூழிய சிறை தண்டனை. என்னென்னு சொன்னால், அன்றைக்கு ஒரு 14 வயதுடைய ஒரு சிறுவன் முதலாக துறவரம் பூன்றதுக்காக அந்த விகாரைக்கு போயிருக்கிறான். இப்போ தாய் தப்புன்னு அனுப்புறது தானே, சின்ன வயசுலேயே அனுப்புறது தானே, 10-12 வயது படியங்களையே அனுப்புறது தானே, அதுக்கண்டு நேர்ந்து விடுறதாம். இப்போ ஒரு வீட்டில் 4-5 ஆம்பளை பிள்ளைகள் இருக்குன்னு சொன்னால் அதில் ஒரு பிள்ளையை ஓகே நாங்கள் துறவரத்துக்கு அனுப்புகிறோம், புத்த வருமானுக்காக அனுப்புகிறோம் என்று சொல்லி அப்படி அதை வேண்டிய ஒரு பாரம்பரியம் என்று வைங்கவன். அப்போ இந்த படியனை 14 வயசில் அனுப்பினதாம். போன முதல் நாள், அன்றைக்கே முதல் நாளே பிக்கு இப்படியான ஒரு வேலையை செய்தோன்னா அவனுக்கு அப்செட் ஆகிருக்கு. ஓஹோ, துறவரம்ண்டா இதுதான் போல இருக்கு, பிக்குவா வாரன்னு சொன்னால் இப்படித்தான் ட்ரைனிங் எடுக்கணும் போல இருக்குன்னு நினச்சிருப்பான் தானே கட்டாயம். அதுக்கு பிறகு அவன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி பேரண்ட்ஸுக்கெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி எல்லாம் வெளியில் வந்தோன்ன விஷயம். பிறகு நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு இவ்வளோ காலம் வழக்கு விசாரணை நடந்து நேற்று தான் அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்ட அந்த சிறுவனுக்கு 5 லட்சம் ரூபாய் அபராதம் கட்டணும் என்று சொல்லி பிக்குவுக்கு இன்னும் ஒரு தீர்ப்பு ஒன்று வழங்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அந்த 5 லட்சம் ரூபாய் காசை கட்டையில் என்று சொன்னால் இன்னும் ஒரு 6 மாதங்களுக்கு அவர் எக்ஸ்ட்ராவாக சிறை தண்டனை அனுபவிக்கணும், அதுவும் கடூழிய சிறை தண்டனை என்று சொல்லி அனுராதபுரம் மேல் நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. இந்த பிக்குவினுடைய பேர் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், தம்புத்தேகம முல்லேரியாவே விமலதிஸ்ஸ தேரர் என்றுதான் அவருடைய பேர். இப்போ சிலவளை நீங்கள் கேட்கலாம், அதுதான் பிக்குவுக்கு சிறை தண்டனை வழங்கப்பட்டு அது பிறகு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தால் நீக்கப்பட்டது என்று சொல்லி. அது வேற பிக்கு, இது வேற பிக்கு. என்ன பிரச்சனை சொன்னால், இந்த கிழமை பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா செய்திகளையும் மொத்தம் 3 பிக்குமாருடைய பேர் மாற்றி அடிபட்டு கொண்டிருக்குது. ஒன்று அந்த பிக்கு, அவரும் ஒரு 13 வயது சிறுவனை அபியூஸ் பண்ணி பிறகு மேல்முறையீட்டு நீதிமன்றத்தால் இல்லை போதிய அளவு சாட்சியங்கள் இல்லைன்னு சொல்லி அவர் விடுவிக்கப்பட்டிருக்கார். அது முடிஞ்சது. பிறகு இந்த பிக்கு அதெல்லாம் நிரூபிக்கப்பட்டு இப்போ அவருக்கு தண்டனை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த பிக்கு அட்டமஸ்தானி, அவருக்கு வழக்கு போய்கொண்டிருக்குது. அது ஒரு பக்கம். எனவே 3 பிக்குமார் இன்றைக்கு ஊடகங்களில் அடிபட்டு கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலுமே கூட இலங்கையினுடைய முன்னணி ஊடகங்களில் இந்த செய்தி பெரிய அளவில் விரையலை. நேற்று அனுராதபுரத்தில் இவ்வளோ பெரிய தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது, அது பெரிய அளவில் ஊடகங்களில் விரையில. சிலவில் இருட்டடிப்பு செய்யணுமோ இன்னும் தெரியல, சும்மா இந்த செய்தி எல்லாத்தையும் போட்டு என் தேவையில்லாம் மானத்தை வாங்குவான்னு சொல்லி அப்படி நினைச்சு நம்ம இன்னும் தெரியா. முன்னணி ஊடகங்களில் இந்த செய்தி வெளிவரவே இல்லை. இருந்தாலும் நீதிமன்ற தீர்ப்பை மறைக்க முடியுமா? இல்லை தானே. அடுத்தது இவருக்கு இப்போ 65 வயசு. அப்போ அதனால் நீதிமன்றம் இன்னும் ஒரு சலுகை கொடுத்துருக்குது. அந்த 30 வருட சிறை தண்டனையும் 10 வருடங்களுக்குள்ள நான் ஸ்டாப்பாக இடையிலங்கை நிப்பாட்டாமல் அல்லது பெயிலில் விடாமல் அல்லது ஜனாதிபதி மன்னிப்பு அப்படி இப்படின்னு சொல்லி எதுவுமே இல்லாமல் 10 வருடங்கள் தொடர்ந்து அவர் கடூழிய சிறை தண்டனை செய்தால் ஓகே, 30 வருடங்கள் செய்ய தேவையில்லை என்று சொல்லி ஒரு சலுகை ஒன்றை கொடுத்திருக்கிறது நீதிமன்றம். இப்போ அவருக்கு 65 வயசு என்று சொன்னால் இன்னும் ஒரு 10 வருஷம் 75 வயசு வரைக்கும் அவர் சிறை தண்டனையை அனுபவிக்கணும். இதில் யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னால், இவருக்கு 65 வயசு, அந்த பிக்குவுக்கு 63 வயசு, மற்ற அட்டமஸ்தானிக்கு 70 வயசுக்கு மேலே. எனவே அவையவேண்ட வயசுக்கு செய்கிற வேலைகளை பார்த்தீங்களா? அதனால் இலங்கையினுடைய வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான தீர்ப்பாக நேற்றைய தீர்ப்பு பார்க்கப்படுகிறது. இது மட்டும்தான் சம்பவமா இல்லை இன்னும் ஏதாவது சம்பவங்கள் இருக்கா இன்னும் தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம்.
மஹிந்த ராஜபக்சவினுடைய மகன் யோசித ராஜபக்ச சம்பந்தப்பட்ட வழக்கு ஒன்று நேற்று நீதிமன்றத்தில் இடம்பெற்றது. அதாவது ஹோமாகம மேல் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இடம்பெற்றது. என்னென்னு சொன்னால், அவர் சார்பாக யோசித ராஜபக்ச சார்பாக அவருடைய சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் ஒரு கோரிக்கை ஒன்றை வைத்திருந்தார்கள். இந்த மாதிரி அவருக்கு பயண தடை விதிக்கப்பட்டிருக்கிறது, வெளிநாட்டுக்கு போக வழி இல்லாமல் இருக்கிறார், ஒரு அவசர பிரச்சனைக்காக வெளிநாட்டுக்கு போக வேண்டியிருக்குது, அதனால் தற்காலிகமான முறையில் ஒரு அனுமதி வேணும், வெளிநாட்டு போயிட்டு வரத்துக்கு ஒரு அனுமதி வேணும் என்று சொல்லி அவருடைய சட்டத்தரணிகள் வேண்டுகோள் வைத்திருந்தார்கள். நேற்று நீதிமன்றத்தில் என்ன பிரச்சனை சொன்னால், யோசித ராஜபக்ச வெளிநாட்டுக்கு போக இயலாது. ஏற்கனவே அவர் மேலே நிறைய வழக்குகள் இருக்குதானே. அதில் ஒரு வழக்கு என்னென்னு சொன்னால், அவருடைய வங்கி கணக்கில் 17 மில்லியன் ரூபாய் காசு இருக்காம். எப்படி வந்தது, எங்கேருந்து வந்ததுன்னு சொல்லி ஒருக்குமே தெரியாது. 17 மில்லியன் ரூபாய் காசு வச்சிருந்துக்கார். அப்போ அது சம்பந்தப்பட்ட வழக்கில் தான் அவர் வெளிநாட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி தடை விதிக்கப்பட்டிருந்தது. அப்போ நேற்று சட்டத்தரணிகள் விடுத்த வேண்டுகோளை அடுத்து நீதிபதி, ஹோமாகம மேல் நீதிமன்ற நீதிபதி சொல்லியிருக்கிறார். அவனுடைய பேர் கிருஷாந்தி அமரதுங்க. என்ன சொல்லியிருக்கான்னு சொன்னால், யோசித ராஜபக்சவினுடைய ஒரு நெருங்கின உறவினர் தன்னுடைய பாஸ்போர்ட்டையும் கொண்டு பாஸ்போர்ட்டை நீதிமன்றத்தில் ஒப்படைச்சிட்டு பிண வச்சா அவருக்கான அனுமதியை நாங்கள் தருவோம், தற்காலிகமாக வெளிநாட்டுக்கு போயிட்டு வரத்துக்கு அனுமதி தருவோம் என்று சொல்லி நீதிபதி சொல்லியிருக்கிறார். எனவே நேற்று பாஸ்போர்ட் ஒன்றும் கொன்றையில் போலக்கு, அதனால் இந்த வழக்கு ஜூலை மாதம் 30 வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நேற்று நீதிமன்றத்தில் இடம்பெற்ற மற்றொரு மிக முக்கியமான வழக்கு என்னென்னு சொன்னால், இது கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இடம்பெற்ற வழக்கு. யாருக்கு எதிரான வழக்கு என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், இலங்கையினுடைய முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ அவருக்கு எதிராகவும், இலங்கையினுடைய முன்னாள் பொலிஸ்மா அதிபர் பூஜித ஜெயசுந்தர அவருக்கு எதிராகவும் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு 2 பேரும் நேற்று நீதிமன்றத்துக்கு வந்தார்கள். என்ன வழக்குன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாக ஏற்கனவே அவர்களுக்கு தகவல் கிடைச்சிருக்குது, எச்சரிக்கையெல்லாம் கொடுக்கப்பட்டிருந்தது. எல்லா தகவலும் தெரிஞ்சும் அதை தூக்கி அங்கால குப்பை கபரோடு பேசாமல் இருந்திருக்கிறார்கள். அதை அலட்சியம் செய்திருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய அலட்சியம் காரணமாகத்தான் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடைபெற்றது என்று சொல்லி அவர்கள் மேலே குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அது சம்பந்தப்பட்ட வழக்கு தான் நேற்று நீதிமன்றத்தில் இடம்பெற்றது. நேற்று கூப்பிட்டு வழக்கு விசாரணை எல்லாம் இடம்பெற்று இன்னும் நிறைய சாட்சியங்களும் இன்னும் நிறைய தகவல்களும் சேகரிக்க வேண்டியிருக்கின்றதால இந்த வழக்கு ஜூன் மாதம் 12 வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. தேசிய பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவித்தார்கள் என்றுதான் அந்த வழக்கினுடைய மையப்பொருள். எனவே வழக்கு விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. யாழ்ப்பாணம் புங்குடுதீவு கடல் பகுதியில் ஒருவருடைய சடலம் கரையொதுங்கி இருக்கிறது. நேற்று புதன்கிழமை மாலை வேளையில், அதாவது புங்குடுதீவு 3ஆம் வட்டாரம் பகுதியில் இருக்கக்கூடிய கடற்கரையில் ஒரு 62 வயதுடைய நபர் ஒருவருடைய சடலம் கரை ஒதுங்கி இருக்கிறது. இந்த குறிப்பிட்ட நபர் யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியைச் சேர்ந்தவர் என இப்பொழுது அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. இந்த மாதம் 25ஆம் தேதி அவர் கடல் தொழிலுக்கு போயிருக்கிறார். போனவர் திரும்பி வரையில் காணாமல் போயிருக்கார். அதுக்கு பிறகு தீவிரமான முறையில் தேடுதல் வேட்டையெல்லாம் நடந்தது, ஆளை என்று சொல்லி பிறகு பார்த்தா ஒரு தகவலும் இல்லை. பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று புங்குடுதீவில் அவருடைய உடல் கரை ஒதுங்கி இருக்கிறது. எனவே அது சம்பந்தப்பட்ட விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. பொதுமக்கள் அனைவருக்கும் இலங்கை போலீசாரினுடைய மிக முக்கியமான ஒரு வேண்டுகோள் என்னென்னு சொன்னால், இப்போ நீங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஃபைன் கட்ட வேண்டி வரும் என்று வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போ ரோட்டில் போய் கொண்டிருக்கக்குள்ள ஹெல்மெட் போடாமல் போனாலோ அல்லது ஓவர் ஸ்பீட்டில் போனாலோ போலீஸ் மறைப்பினர் தானே, டிராஃபிக் போலீஸ். அப்போ நீங்கள் ஃபைன் கட்டும்போது கட்டாயம் காசாக கொடுக்கக்கூடாது. அதுதான் மிக முக்கியமானது. போலீஸாருடைய வேண்டுகோள் அதுதான். அந்த கவ் பே என்ற ஒரு சிஸ்டம் இருக்குது தானே, அந்த கவ் பேக்களால் தான் நீங்கள் பே பண்ணணும். அதுக்கு சகல போலீஸ் நிலையங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்காம். இலங்கையில் இருக்கக்கூடிய 9 மாகாணங்களையும் இருக்கிற சகல போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இந்த அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்காம். அந்த கவ் பே பண்றதுக்கான மொபைல் போன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்காம். 4000 மொபைல் போன்ஸ் எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருக்காம். ஆனால் போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு சில முறைப்பாடுகள் வருதாம். ஒரு சில இடங்களில் கவ் பே ஏற்றி அங்கால போட்டுவிட்டு சில போலீஸார் கையில் காசு வாங்கினோம் அல்லது போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா, நீதிமன்றத்துக்கு வான்னு சொல்லி அலக்களிக்கணும் என்று சொல்லி இந்த மாதிரி முறைப்பாடுகள் கிடைக்குதாம். அதன் அர்த்தம் என்னென்னு சொன்னால், எல்லா போலீஸ் உத்தியோகத்தர்களும் சட்டத்தை ஒழுங்கா மதிக்கல என்று அர்த்தம். எனவே பொதுமக்களுக்கு போலீஸ் தலைமையகம் என்ன சொல்லுது என்று சொன்னால், நீங்கள் ஏதாவது ஃபைன் கட்ட வேண்டி வரும்போது கட்டாயம் கவ் பேக்களால் தான் நீங்கள் பே பண்ணணும். வேறு எந்த விதமான வழிகளுக்களாலையும் பே பண்ண வேண்டாம். அது சும்மா தேவையில்லாமல் ஊழலுக்கும் லஞ்சத்துக்கும் வழிவகுக்கும். எனவே இந்த விஷயத்தில் அவதானமாக இருக்க சொல்லி, சப்போஸ் யாராவது ஒரு போலீஸ்காரர் இல்லை கவ் பே வேலை செய்யலை, இன்டர்நெட் வேலை செய்யலை அல்லது மொபைல் ஃபோன் சார்ஜ் இல்லை, இந்த மாதிரி ஏதாவது சாட்டுகள் சொன்னால் நீங்கள் அவர்களை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லி, அதாவது போலீஸ் தலைமையகத்துக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த விஷயத்தில் அனைத்து பொதுமக்களையும் விழிப்பாக இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது.
யார் பிடியாணை பிறப்பிச்சான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் நேற்று இந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுகிறது. அவருடைய பேர் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெயந்த சமரவீர, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயந்த சமரவீர. எந்த கட்சி சொல்லுங்க அப்போ? தேசிய சுதந்திர முன்னணி. எங்களுடைய விமல் வீரவன்ச இருக்கிறது தானே விழுந்தொழும்பினர், அவருடைய கட்சி தான் தேசிய சுதந்திர முன்னணி. அந்த கட்சியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயந்த சமரவீர. அவருக்கு நேற்று ஒரு கேஸ் இருந்திருக்கு நீதிமன்றத்தில். அவர் போகையில் உடல்நிலையை காரணம் காட்டி எனக்கு சுகம் இல்லைன்னு சொல்லிவிட்டு அவர் போகையில். ஆனால் நீதிமன்றம் சும்மா இருக்குமா? இல்லை தானே. உடனடியாக அவருக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. என்ன கேஸ்ன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் வாகனங்களை துஷ்பிரயோகம் செய்தாராம்னு சொல்லி. அதென்ன வாகனங்களை துஷ்பிரயோகம் செய்கிறேன்னு சொன்னால், அதாவது அரசாங்க வாகனங்கள் எடுத்து சொந்த தேவைக்கு பயன்படுத்துறது, பிழையாக பயன்படுத்துறது, அதுதான் வாகன துஷ்பிரயோகம் என்ற அடிப்படையில் அவருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அங்கால பௌத்த பிக்குகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்கிற சின்ன சின்ன பிள்ளைகள், பொம்பளை பிள்ளைகள், ஆம்பளை பிள்ளைகளை போட்டு துஷ்பிரயோகம் செய்யணும். இங்கால அரசியல்வாதிகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் வாகனங்களை போட்டு துஷ்பிரயோகம் செய்யணும். எனவே கடந்த கால அரசியலே ஃபுல்லாக துஷ்பிரயோகம் தான். தானே. அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம் ஓவியர் ஜெஃப்ரி அவர்கள் வரைந்த கருத்தோவியம். என்னென்னு சொன்னால் டில்வின் சில்வா இருக்கார் தானே, அவர் இப்போ கிட்டல யாழ்ப்பாணத்தில் வச்சு சொல்லிவிட்டார் மாகாண சபை தேர்தல் இப்போதைக்கு நடக்கான்னு சொல்லி. அப்போ அது பெரிய சர்ச்சைகளை உருவாக்கினது. அதை எப்படி டில்வின் சில்வா சொல்ல முடியும்? அவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு? அவர் அரசாங்கத்தில் இருக்காரா அல்லது மக்கள் வாக்கு போட்டவர் என்ன பாராளுமன்ற உறுப்பினரா அமைச்சரான்னு சொல்லி கேள்விகள் வருந்தானே. எனவே அது சம்பந்தமாக வரையப்பட்ட கருத்தோவியம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாகாண சபை தேர்தல் வாக்குப்பட்டி இருக்குது தானே, அந்த வாக்குப்பட்டியை எடுத்துக்கொண்டு டில்வின் சில்வா ஓட்டம் ஓடுறார். அவற்றை கண் கட்டி கிடக்குது. அதாவது இந்த கொள்ளையர்கள் என்று சொல்லுவது தானே, அவையில் கண்ணை கட்டியிருப்பினம், அதே மாதிரி கண்ணை கட்டி போட்டு எடுத்துக்கொண்டு ஊர்றார் அந்த தேர்தல் பெட்டியை டில்வின் சில்வா. பின்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேர்தல் ஆணையாளர் இருக்கார் தானே, அவர் துரத்தி கொண்டு போய் அந்த பெட்டியை பறிக்கிறார். ஏன்னு சொன்னால் தேர்தல் ஆணையாளருக்கு தேர்தலை நடத்தணும் என்ற நோக்கம், டில்வின் சில்வாக்கு அந்த நோக்கம் இல்லை என்ற அர்த்தத்தில் இந்த கருத்தோவியம் வரையப்பட்டிருக்கிறது. எனவே இந்த சர்ச்சை சம்பந்தமாக அரசாங்க தரப்பில் ஒரு விளக்கம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்போ டில்வின் சில்வா சும்மா கொமனா தன்னுடைய கருத்தை சொன்னவரே ஒழிய மற்றபடி தேர்தல் கண்டிப்பாக மிக விரைவில் நடக்கும், சட்டத்தை திருத்தினா பிறகு தேர்தல் நடக்கும் என்று சொல்லி அரசாங்க தரப்பில் ஒரு விளக்கம் சொல்லப்பட்டது. எனவே இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.